நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் கையிசு, யார் புத்திசாலி தெரியுமா, அறிவாளி தெரியுமா, மன்தான நப்சஹும், தன்னுடைய நப்ச அதாவது அந்த தவறான விஷயத்துல போக விடாம பாவத்திலிருந்து தவிழ்ந்து அமில லிமா பாதல் மௌத், மௌத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக வேண்டி யார் அமல் செய்யறானோ அவன் தான் புத்திசாலி, அவன் தான் அறிவாளி. முட்டாள் யார் தெரியுமா, அவள் ஆஜிஸ்ங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்திருக்காங்க. ஆஜிஸ்னா முட்டாள் கூட கிடையாது, சிந்தனை சோம்பேறி. என்னுடைய ஹஸரத் சொல்லுவாங்க, ஆஜிஸுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, முட்டாள்னு சொல்ல மாட்டாங்க, அவன் சிந்தனை சோம்பேறி. அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, மனித்தபா நப்சஹு ஹவாஹு, இந்த உலகத்துல வாழ்ற சமயத்துல உலகம் போற போக்குல, நப்சு போற போக்குல, ஹவா போற போக்குல அப்படியே போயிட்டு என்ன செய்வான்னு சொன்னா, வத்தமன்னா அலல்லா, அல்லாஹ் மன்னிச்சுக்குவான்ப்பா, அல்லாஹ் ரொம்ப ரஹ்மான் தானே, ரஹீம் தானே, மன்னிச்சுக்கிறான்னு சொல்லி மேலெண்ணம் வைக்கிறானா இல்லையா, அவன் தான் சிந்தனை சோம்பேறி, முட்டாள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நாம முட்டாளாக இருக்க வேண்டுமா அல்லது அந்த ஆக்கிலாக இருக்க வேண்டுமா என்கிற விஷயத்தை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அந்த மறுமை சிந்தனையோடு இருக்கக்கூடிய நல்ல அறிவாளிகளாக ஆக்கில் உருவானாக.